இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்ன, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். நிறைய பேர் திரும்ப கேட்டுட்ருக்கனால திரும்ப ஒரு வீடியோ போடலான்ட்டு போடுறோம் மக்களே. இப்போது நீங்கள் வீடியோ போடுறது வந்து எப்படின்னா, காமனாக ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி உங்களுடைய வாய்ஸு, உங்களுடைய எஃபோர்ட் போட்டு நீங்கள் வீடியோ பண்ணுறது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் மக்களே. அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்னொருத்தவங்க வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ எடுத்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் உல்ட்டா பண்ணி நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படிங்கிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணால், அவங்க வீடியோ எடுத்து டேரெக்டாக அப்லோட் பண்ணாலும் அது கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் தான். ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸில் வந்து மானிட்டைசேஷன் ஆகும். கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் வந்து மானிட்டைசேஷன்ங்கிறது எனேபிள் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்று என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் கூட்டி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் மாதிரி வீடியோ போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா மக்களே? அதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நீங்கள் உங்கள் குரோமுக்குள்ளே போயிட்டு youtube-studio.com அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கிடுங்க. youtube-studio.com போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இது பேஜ் வந்து கொடுங்க மக்களே. இதில் நீங்கள் எதுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே. இப்போ கீழே அப்படி பாருங்கள், கீழே இந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய காமிக்கும் எடிட் பண்ணுற மாதிரி. இதில் அப்லோட் டெஃபால்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே இந்த பக்கம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும் மக்களே. இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு. நீங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, இதில் வந்து ஸ்டாண்டர்டாக கிரியேட்டிவ் காமன் அப்படிங்கிறது, இப்போ கிரியேட்டிவ் காமன் கொடுத்தா கிரியேட்டிவ் காமன் ஓகே ஆயிரும். ஸ்டாண்டர்ட் யூடியூப்னு கொடுத்தா ஸ்டாண்டர்ட் யூடியூப் ஓகே ஆயிரும் மக்களே. இதில் என்ன கேட்டகரி அப்படிங்கிறது இருக்கும். இது நீங்கள் என்ன தேவைப்படுதோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிடுங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் என்ன, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்கு போட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.